திமுக மிரட்டலால் தான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை. ஆதரவு அர்ஜுனா இப்படி சொன்னது எல்லாருக்குமே மிகப்பெரிய கோபமா இருந்தாலும் கூட இது சங்கடப்பட வேண்டிய ஒரு விஷயம். தாவேக கட்சி கட்டமைப்பு வலுப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தாவேக விஜய் அவர்கள் ஆக்கப்பூர்வமா வர 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஏதாவது பண்ணுவார்கள் அப்படின்னு நினைக்கிற அனைத்து தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இது கொஞ்சம் வலிக்கலாம். தாவேக கட்சி சார்பா எந்த ஒரு நிர்வாகியும், அதுவும் தாவேகாவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கும் நிர்வாகி இப்படி பேசும் பொழுது தாவேகா விஜய் அவர்கள் நிச்சயம் இதை கேட்க வேண்டும். கலைத்துறையில் இருந்துதான் தாவேகா விஜய் அவர்களும் வந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கொரோனா காலத்துல கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது இந்த கொரோனா மட்டும் வராமல் இருந்திருந்தால் அவரும் ஒரு கட்சி ஆரம்பித்திருப்பார், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கும் பொழுது ஆதரவு அர்ஜுனா வெறும் திமுகவுக்காக பயந்துட்டாங்க அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களை பேசினது மிகப்பெரிய தவறு. தாவேகா எதுக்கு பொறுப்பேற்கணும், தாவேகா விஜய் அவர்கள் எதுக்கு பொறுப்பேற்கணும், ஆதரவு அர்ஜுனா அவர்கள் இது மாதிரி பேசினா என்ன தப்பு, எல்லாரும் இப்படித்தான் பேசுறாங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா யார் எப்படி வேணாலும் தவறா பேசிட்டு போகட்டுமே, நம்ம நல்லதா பேசிட்டு நாகரிகமான அரசியல் நடத்திட்டு ஏன் போக கூடாது? இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. தாவேகா கட்சி இல்லை எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அனைத்து கட்சிகளுக்கும் முன்னோடியாக நாகரிகமான கருத்துக்களை வைத்து அரசியல் நடத்துறது நல்லதுதானே. ஏன் இப்படி நாகரிகமான அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது? இதுதான் என்னது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ ஆதரவு அர்ஜுனா இது மாதிரி பேசுறது இதுதான் முதல் முறையா? இல்ல, இதற்கு முன்ன விசிகா கட்சியில் இருக்கும் பொழுது கூட சிபிஐக்கு ஒரு கேஸ் மாற்றி விடுவது அப்படிங்கிறது நீதியை தாமதப்படுத்துவதற்காக பண்றதுதான் அப்படின்னு சொன்னது. கரூர் இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் 41 பேர் இறந்ததற்கு அப்புறம் சிபிஐக்கு விசாரணை மாற்ற வேண்டும் அப்படின்னு தாவேகா விஜய் அவர்கள் கேட்டது கூட மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஆளாச்சு. இதற்கு காரணம் யார்? ஆதரவு அர்ஜுனா அவர்கள். விஜய் மேல தப்பு இருக்குதா? கண்டிப்பா இல்ல. இப்போ சிபிஐக்கு கேஸ் விசாரணை போகும் பொழுது அத்தனை பேரையும் கூப்பிட்டு விசாரணை நடத்துறாங்க. இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை நடத்தி அதற்கான நீதி வரும் அப்படின்னு அதுக்கு காலதாமதம் ஏற்படும். நிச்சயம் தேர்தல் முடிஞ்சுதான் வரும். இப்பொழுது தாவேகா நிர்வாகியா இருக்கும் ஆதரவு அர்ஜுனா சிபிஐக்கு ஒரு கேஸ் மாற்றுறதே காலதாமதம் பண்றதுக்காகத்தான் அப்படின்னு சொன்ன கருத்து தாவேகா விஜய் அவர்களுக்கும் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் எவ்வளவு வலியா இருந்திருக்கும். ரஜினி அவர்கள் மிகப்பெரிய கலைத்துறையில சாதித்த ஒரு மாமனிதர். இப்படி இருக்கும் பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் இப்பொழுது ரஜினிகாந்த் ரசிகர்கள் நிறைய பேர் நாங்க தாவேகாக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு பேசுறது, இதற்கெல்லாம் காரணம் யார்? ஆதரவு அர்ஜுனா. அங்க தாவேகா கூட்டணியில சேர விடாம பண்ணனாங்க, அதை ஓப்பனா பிஜேபி தான் பண்ணுச்சு, திமுக தான் பண்ணுச்சு அப்படின்னு பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லலையே. அப்போ ஆதரவு அர்ஜுனா அவர்கள் எங்க இருந்தாங்க? ஆனா இப்ப வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராம போனதுக்கு காரணம், கட்சி ஆரம்பிக்காம போனதுக்கு காரணம் ஒரு பர்டிகுலர் கட்சியை சொன்னது. அந்த பர்டிகுலர் ஒரு கட்சியை கண்டு பயந்து போறவர் தான் ரஜினிகாந்த் அவர்களா? நிச்சயம் கிடையாது. திமுக, அதிமுக, தாவேகா இது மாதிரி எந்த கட்சியையும் நம்பியோ இல்ல பயந்தோ அவர் அரசியலுக்கு வர வேண்டியதோ இல்ல அரசியலை விட்டு போக வேண்டிய அவசியமோ அவருக்கு கிடையாது. இது ஆதரவு அர்ஜுனா அவர்களுக்கு புரிஞ்சாலே போதும், வேற ஒண்ணும் தேவையில்லை. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.